Hello guys, welcome to my YouTube channel. நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம் and this is day 12 of லீட் கோட் 75 series. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா container with most water. இது ஒரு middle level problem. கொஸ்டின் பார்ப்போம். Container with most water. கொஸ்டின் என்னன்னா you are given an integer array heights of length n. There are n vertical lines drawn such that the two endpoints of the ith line are I, 0 and I, height of I. Find two lines that together with the x-axis from the container such that the container contains the most water. Return the maximum amount of water a container can store. The notice கொடுத்துருக்காங்க that you may not slant the container. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சைடு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இது எப்படியுமே சைடாக சும்மா ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா கொஸ்டினில் இந்த மாதிரி நிறைய அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று ஒரு லென்த்னு வச்சு ஹைட் வித் ரெஸ்பெக்டிவ் ஹைட் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த 1, 8, 6, 2 அந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ள மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதோட ஏரியாவை சொல்லணும். ஏரியானா ஹைட் இன்ட்டு வித். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட். அப்போ அதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ 8 போனோம்னா 8லேருந்து இந்த 8க்கு போகலாம். பட் அது வந்து மேக்ஸிமம் வித்தா, அதாவது மேக்ஸிமம் ஏரியா கிடையாது. ஸோ 7 வரைக்கும் போகிறாங்க. அப்போது 7 இங்கே வந்து நம்ம இந்த அளவுக்கு ஃபுல் லென்த் பார்க்கக்கூடாது. மினிமம் அமௌண்ட் இந்த லாஸ்ட் ஹைட்டை வந்து மினிமம் அமௌண்ட் தான் பார்க்கணும். அப்போ 7 வந்து ஹைட்டு அண்ட் 7 வந்து வித்து. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 to 7 49. அதுதான் அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அந்த கொஸ்டினே. சரி, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு. இதான் மேப் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா இது வந்து 2 பாயிண்டில் தான் அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் இன்னும் சிம்பிளராக இருக்கும். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா நம்ம 2 பாயிண்ட்டை செட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் லெஃப்ட் பாயிண்டர் எல், ரைட் பாயிண்டர் ஆர், இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து எல் இருக்குது, இங்கே ஆர் வந்து லென்த் ஆஃப் த அரே அந்த லாஸ்ட் வேல்யூவில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னா ஒரு ஏரியா தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியான்னு கொடுத்துக்குவோம். ஏரியா ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா ஹைட் இன்ட்டு வித்து. நம்ம அதை வந்து வித்தை பார்த்துட்டு வந்து மூவ் பண்ண போகிறோம். வித்து வந்து மோஸ்ட்லி நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் இது டிக்ரிமெண்ட் பண்ணாலும் வித்து வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன மெயினாக செக் பண்ணலாம்னா ஹைட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லில் இருக்குது. எல் வந்து இங்கே என்ன ஹைட்டு 1, எல்லும் ஆரும். இப்போ செக் பண்ணிங்கன்னா இதோட வித்து வந்து 8ஆக இருக்கும். ஏன்னா ஃபுல் லென்த் ஆஃப் அரே வந்து 8. அப்போ இப்படி செக் பண்ணோம்னா 8 இன்ட்டு ஹைட் என்னது 1 இன்ட்டு 8 ஈக்குவல் டு ஏரியா வந்து 8ன்னு ஆயிரும். இதை வந்து நம்ம மேக்ஸ் ஏரியான்னு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கலாம். மேக்ஸ் ஏரியா ஏன்னு போட்டுக்கிறேன். இது 8ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 8 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ வந்து லென்த்தை செக் பண்ணணும். அதாவது ஹைட்டு செக் பண்ணணும். ஹைட்டு வந்து எது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஹைட் கரெக்டாக இருக்குது. 6 வந்து ஆல்ரெடி 7 இருக்குது. இப்போ இது வந்து 7ல் இருக்குது, இது வந்து 1ல் இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா எது ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்ல மூவ் பண்ணலாம். எல்லாம் வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் போயிடும். இது வந்து இப்போ வந்து இதோட ஹைட் வந்து 8. அப்போ எப்படி செக் ஆகும்னா இப்போ வந்து இதோட ஹைட் என்ன 8, வித்து வந்து குறைஞ்சிருக்கும் 7 ஆயிருக்கும். ஓகே, 8 இன்ட்டு 7. பட் நம்மளுக்கு வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா? இப்போ 8 லென்த் இருக்கு, இங்கே 7 இருக்கு. ஈக்குவலாக இருந்தால் தான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது அந்த நம்ம வாட்டர் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது வாட்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. 8, 7 இருக்குல்ல, இங்கே வந்து கரெக்டாக 7 இருக்கும்போது தான் இங்கே ஆக முடியும். அப்போ ஹைட் வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம்னா
ஏன்னா 2 ஹைட் இருக்குல்ல இதுல. இங்க L ஒண்ணு R ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எப்படி செக் பண்ணோம்னா மினிமம் ஆஃப் ஹைட் ஆஃப் L, ஹைட் ஆஃப் R. இந்த மாதிரி போட்டு இதுல மினிமம் வேல்யூ வரைக்கும் இங்க வந்து 7ன்னு வரும். ஏன்னா இது 8 7 மினிமம் வேல்யூ 8 இப்படி வரும். 8,7 வரும். அப்போ மினிமம் வேல்யூ வந்து 7. அப்போ வந்து இங்க வந்து 7 ஆயிரும். 7 ஆயிரும். அப்போ 7 7 49. இப்போ இங்க மேக்ஸிமம் வேல்யூ வந்து 8ஓட அதிகமாயிருச்சா? இப்போ 49 ஆயிரும். அப்புறமா இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து கரெக்டுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்படி ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து 8 இந்த ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கு. அப்போ நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம L மூவ் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ R மூவ் பண்ணணும். ஏன்னா L தான் மேக்ஸிமம் அமௌண்ட்ல இருக்கு, R வந்து சின்னதா இருக்கு. இப்போ R வந்து இன்னும் சின்னதாயிருச்சு, அமௌண்ட்ல இருக்கு 3ல இருக்கு. இப்போ இதே மாதிரி செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணி இதை விட மேக்ஸிமமா 49ஓட மேக்ஸிமமா போகும் பார்க்கணும். மேக்ஸிமமா போகாது. அப்போ அடுத்தது போகணும். இது அப்டேட் ஆகாது. ஏரியா செக் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் ஏரியா மேக்ஸிமம் ஏரியா போடணும். 49 வந்து இதோட அதிகமாக இருக்க போகும். இல்லை, அப்படியே மூவ் பண்ணி இப்போ இது வந்து சின்னது. இது வந்து இப்போ 8க்கு வந்துருச்சு. இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். நமக்கு வந்து ஹைட் பார்க்கணும்ல. அப்புறம் எல்லை மூவ் பண்ணணும். எல்லை மூவ் ஆகும். இன்னும் அப்டேட் ஆகாது. மேக்ஸிமம் வேல்யூ அப்டேட் ஆகாது. இன்னும் அப்டேட் ஆகாது. இதுவும் அப்டேட் ஆகாது. இதுவும் அப்டேட் ஆகாது. லாஸ்ட்டாக இங்கே வந்துடும். எல்லோ ஆர் சேம் வேல்யூ வந்தால் ஸ்டாப் ஆயிரும். நம்ம எப்பவுமே கோடு எழுதுற மாதிரி தான். வைல் LR இந்த மாதிரி எழுதுவோம்ல, லூப் ஸ்டாப் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி தான் கண்டிஷன். ஸோ இதான் ஃபுல்லாக ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். 2.0 யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி கோட் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லென்த்து ஈஸியாக எழுதுறதுக்காக, லென்த்தை 5 ஈஸியாக எழுதுறதுக்காக என்னன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பாயிண்டர் செட் பண்ண போகிறோம். L = 0, R = இங்கே நம்ம லென்த்து ஆல்ரெடி கொடுத்துருவோம், அதனால N-1 கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் மேக்ஸிமம் ஏரியா அங்கே சொல்லியிருந்தல, அதுக்கு போட்டு வச்சுக்கணும். =0 ஸ்டார்டிங் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். வைல் L <R இதான் கண்டிஷன். இப்போ எப்படி இருக்கணும்னா வித்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னும் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். வித் = R - L. அதாவது லாஸ்ட் வித்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த R வேல்யூ லாஸ்ட் வந்து R வேல்யூ என்ன இருக்கும்? லென்த் ஆஃப் இது வந்து 8. இங்கே வந்து என்ன சொல்ல போனால் 7 - L என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 0ன்னு இருக்கும். இப்போ 7 - 0 இந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா 7 - 0ன்னு ஆகும். =7 வரும். இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில். இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே போகும். ஓகேவா? அடுத்தது ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டுக்கு மினிமம் அமௌண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 2 ஹைட் இருக்கும். அதில் மினிமம் அமௌண்ட் தான் எடுக்கணும். இப்போ மினிமம் ஆஃப் ஹைட் ஆஃப் L, ஹைட் ஆஃப் R. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா = வித் இன்டூ உள்ள போகும் வித் இன்டூ ஹைட் தான் ஏரியாவோட ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து வித் இன்டூ ஹைட், ஒரு ஹைட் இன்டூ வித் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஏரியா அப்டேட் பண்ணணும்ல, இது செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஏரியா அப்டேட் பண்ணணும். அப்புறம் திருப்பி லூப் போவோம், செக் பண்ணி அப்புறம் மேக்ஸிமம் விட அதிகமாக இருக்கா செக் பண்ணும். அப்போ தான் மேக்ஸிமம் அப்டேட் ஆகும். மேக்ஸிமம் ஏரியா = மேக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஏரியா ஏரியா. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு. 2 வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணோம். இந்த 2 வேல்யூ எது மேக்ஸிமமோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான். இது 2ல் எது மினிமமோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணோம். இஃப் ஹைட் ஆஃப் L லெஸ் தென் ஹைட் ஆஃப், இது ஏன் கண்டிஷன்னா நம்ம வந்து சொன்னோம்ல L வந்து மூவ் பண்ணோம், இல்லை R வந்து மூவ் பண்ணோம். எதை பார்த்து மூவ் பண்ணணும்னா ஹைட்டை வச்சு சொன்னோம்ல. அப்போ ஹைட் வந்து அதிகமாக இருந்தால், ஆரை விட அதிகமாக இருந்தால் R வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஆர்
எல் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதுக்காக ஓகே கண்டிஷன் இது. இந்த கண்டிஷனில் எல் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், எல்ஸ் ஆர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். யா அவ்வளோதான் கைஸ், இதுதான் கோடு. இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஏரியா. இதில் வந்து லென்த்து கொடுத்துட்டேன், 2 பாயிண்ட்டை செட் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் 0. இங்கே வந்து எல்எஸ்என் ஆர் ஃபஸ்ட்டு வித்து வந்து சொல்லணும், ஃபஸ்ட்டு 7 இருக்கும். அப்புறம் இங்கே கண்டிஷன் வந்து மினிமம் வேல்யூ வந்து என்ன போகும்னா 2 இருக்கும். இங்கே வந்து 7 அண்ட் இங்கே வந்து 1 இல்லை ஃபஸ்ட்டு அட் த இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ வந்து என்ன இருக்கும் 1,7 இல்லை மினிமம் வந்து 1, அப்போ 1ன்னு இருக்கும். ஏரியா வித்து வந்து என்ன ஆகும்னா வித்து வந்து எப்படி இருந்தாலும் இங்கே ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இனிஷியலில் ஃபுல்லாகவே இருக்கும். அப்போது 8 இன்ட்டு 1ன்னு வரும், ஈக்குவல் டு 8. இப்படி 8 ஆயிரும். இப்போ ஏரியா வேல்யூ 8 ஆயிரும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து மேக்ஸிமம் வந்து 0,8ன்னு இருக்கும். அப்போ செக் பண்ணும், அப்போ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ 8. இப்போ மேக்ஸிமம் ஏரியா வந்து 8ன்னு ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் செக் பண்ணும் இஃப் எல் ஹைட் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ஆரா. ஆமாம், இந்த கண்டிஷனில் தான் ஆமாம். அப்போ எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இங்கே 8 இருக்கும் அண்ட் இங்கே வந்து 7 இருக்குது. அப்புறம் திருப்பி செக் பண்ணும், திருப்பியும் போயிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஆகிட்டு வந்து அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். இங்கே வரும்போது அப்புறமா இங்கே வந்துடும். அப்புறம் ஆர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் இது எல் இன்க்ரிமெண்ட் ஆகி எல் ஈக்குவல் டு ஆர் ஆகும். அப்புறம் எல் இன்னும் ஒரு ரேட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது லூப் விட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான், இது ரன் பண்ணி பார்ப்போமா. யா 7 போட்டேன். யா என்ன error? Output is not sufficient. ஓகே, நான் இங்கே வந்து நம்ம இது பேரே ஹைட்டு தான், நானும் இங்கே ஒரு ஹைட்டுன்னு கொடுத்துட்டேன். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து நம்ம ஹைட்ஸ்னு கொடுக்கலாம். ஹைட்ஸ்னு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, அதுக்காக நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடலாம். எங்கெங்கே அந்த மாதிரி வருதோ மோஸ்ட்லி இங்கே எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும் ஹைட்ஸ்னு மாற்றினா போதும், வேறெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதாமல் WHA அந்த மாதிரி கூட போடலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஃபுல்லாக எழுதுனேன். சப்மிட் பண்ணுவோம். யா 61 milliseconds ரன் ஆகுது. திஸ் இஸ் அன் ஆப்டிமல் சொல்யூஷன் தான். OOFNல ரன் ஆகும் அண்ட் நம்ம எதுவுமே எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ OOF1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் ரன் ஆகும். ஸோ யா தட்ஸ் இட் கைஸ். நான் இந்த கோடு உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் பண்ணுற எல்லா கோடுமே கிட்டப்பில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் யூ கேன் செக் வித் தட். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி டெய்லி லீட் கோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது டெய்லி உங்களுக்கு லீட் கோட் பண்ணணும்னு ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஓகே, ஸோ வி கேன் improve together and learn together. Okay guys, bye.